என்னங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி புட் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கு. அதுல ஒரு சென்டென்ஸ், where did you put up last night? சரி, ஆமா கரெக்ட். இந்த சென்டென்ஸ் ரிலேட்டடா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, மேம் where did you put up அப்படின்றது கிராமட்டிக்கலா தப்பு, அதுக்கு பதிலா where were you put up அப்படின்றது தான் மேம் ரைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். சரி, இப்போ அந்த சென்டென்சஸ் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம், எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஷூர், சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, இதுல ஒரு 2-3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சரி, ஒன்னொன்னா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஷூர். முதல்ல இதுக்கான டெஃபினிஷன்ஸை பார்க்கலாம். புட்டப்ன்ற ஃப்ரேசல் வேர்புக்கு தங்குதல் அப்படின்ற அர்த்தத்தில் பயன்படுத்தும் போது இதுக்கு 2 டெஃபினிஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1, டு லெட் சம்படி ஸ்டே இன் அ பிளேஸ் ஃபார் 1 or more nights, அதாவது ஒரு இரவோ அல்லது அதற்கு மேற்பட்ட இரவுகள் ஒருவரை ஒரு இடத்தில் தங்க வைப்பது. நம்பர் 2, டு ஸ்டே சம்வேர் for 1 or more nights, அதாவது ஒரு இரவோ அல்லது அதற்கு மேற்பட்ட இரவுகள் ஒருவர் ஒரு இடத்தில் தங்குவது. இந்த 2 டெஃபினேஷன்ல முதல்ல சொன்ன மீனிங்ல வரும்போது பிரிட்டிஷ் பீப்புள், அமெரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ் அப்படின்னு எல்லா நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸாலும் பயன்படுத்தப்படுது. ஆனா ரெண்டாவதா சொன்ன மீனிங்ல வரும்போது அது 100% பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். அதனால தான் இந்த ரெண்டாவதா சொன்ன டெஃபினிஷன், அதாவது டு ஸ்டே சம்வேர் ஃபார் 1 or more nights அப்படின்றது பெரும்பாலான அமெரிக்கன் டிக்ஷனரிஸ்ல இருக்காது. சரி, இப்போ வாக்கிய அமைப்புக்கு வருவோம். முதல்ல ஸ்டேட்மெண்ட்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். we put up in a hotel, இது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். சரி, இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை கொஞ்சம் கிராமட்டிக்கலா விரிவுபடுத்தினா we did put up in a hotel அப்படின்னு வரும். we did put up in a hotel அப்படின்ற வாக்கியத்தோட நெகட்டிவ் ஃபார்ம் தான் we didn't put up in a hotel. ஸ்டேட்மெண்ட்ல did வச்சு வருதுன்னா குவெஸ்சன்லையும் did வச்சு தானே வரணும். அதானங்க கிராமர் ரூல். ஸோ நீங்க எங்க தங்கியிருந்தீங்கன்னு கேள்வி கேட்கணும்னா where did you put up அப்படின்னு கேட்கணும். இதை இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஃபார்மலா கேட்கணும்னா where did you stay அப்படின்னு கேட்கலாம். இப்போ முதல் டெஃபினிஷனுக்கு வருவோம். டு லெட் சம்படி ஸ்டே இன் அ பிளேஸ் ஃபார் 1 or more nights, இதுக்கான எக்ஸாம்பிள் தே புட் மீ அப் இன் அ ஹோட்டல், அதாவது அவங்க என்ன ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சாங்க. இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இதை பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா ஐ வாஸ் புட் அப் இன் அ ஹோட்டல் பை தெம் அப்படின்னு வரும். இதுல பை தெம்ன்றதை விட்டுலாம். ஐ வாஸ் புட் அப் இன் அ ஹோட்டல் அப்படின்றதான் மெயின் ஆக்ஷன். இதுக்கான கேள்வி என்னவா இருக்கும்? where were you put up, அதாவது நீங்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டீர்கள். இதை இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஃபார்மலா கேட்கணும்னா where were you lodged அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா where were you accommodated அப்படின்னு கேட்கலாம். லாட்ஜ்ன்ற வார்த்தையை வினைச்சொல்லா பயன்படுத்தினா, அதாவது வேர்பா பயன்படுத்தினா அதுக்கு 2-3 மீனிங்ஸ் இருக்கு. அதுல ஒரு மீனிங் ஒருவரை ஒரு இடத்தில் தங்க வைப்பது. where were you put up என்ற இந்த கேள்வி இலக்கண ரீதியா சரினாலும் இந்த மாதிரி பாசிவ் வாய்ஸ்ல கேட்கறது அவ்வளவா வழக்கத்துல இல்ல. where did they put you up, அதாவது அவங்க உங்களை எங்க தங்க வச்சாங்க அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல கேட்கறது தான் வழக்கம். எல்லா நேரங்கள்லயும் இலக்கண ரீதியா சரியா இருக்கிற வாக்கியங்கள் நடைமுறையில பயன்படுத்தப்படுறது இல்ல. அதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. இந்த கேள்வியை பாருங்க. at what time were you awakened by your mom, அதாவது எத்தனை மணிக்கு நீங்கள் உங்கள் அம்மாவால் எழுப்பப்பட்டீர்கள். இந்த கேள்வி இலக்கண ரீதியா சரியான கேள்விதான். ஆனா இப்படி கேட்கறது நல்லாவா இருக்கு? what time did your mom wake you up, உங்க அம்மா எத்தனை மணிக்கு உன்னை எழுப்புனாங்க, இப்படிதானே கேட்போம். so where did you put up அப்படின்னா where did you stay, நீங்கள் எங்கே தங்கினீர்கள். where were you put up அப்படின்னா where were you lodged, நீங்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டீர்கள். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்பாடா, இப்ப அந்த சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இல்ல, வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே இந்த டவுட் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.